வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது இப்போது நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போது 4-5 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது 4-5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஜவ்வரிசி இழுத்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அமுக்கி பார்த்தா இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகணும். இப்போ நாம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வறுத்த கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அரைச்சி எடுத்துடலாம். 2-3 பல்ஸ் விட்டாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நாம் இதை ஜவ்வரிசியில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே 1 துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸு வேக வைத்த உருளைக்கிழங்கு அது நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. ஓரங்களில் கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் வடை ஷேப்பில் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமை விட கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இது உதிர்ந்துடும். இப்போ ஒரு சைடு ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா இப்போது திருப்பி போட்டுக்கலாம். வடையை மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா இப்போ நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிட்டு. பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, வெளியே நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.